அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா இப்ராஹிமுடைய சம்மரி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 52 வசனங்களை கொண்ட இந்த சூரா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய படிப்பினைகளை கொடுக்குது. மிக முக்கியமாக இப்ராஹிம் அப்படின்னு வர்றதுனால இப்ராஹிம் நபி எந்த அளவுக்கு ஒரு ஆளுமையுடையவராக இருந்தாரோ அந்த அளவுக்கு ஒரு ஆளுமையுடைய பல விஷயங்களை கூற வல்லதான ஒரு சூறாவாக இது இருக்குது. இறுதியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன மாதிரியான ஒரு துவா கேட்டாங்க அப்படிங்கிறதோட இந்த சூறா நிறைவடையுது. ஸோ இந்த 52 வசனங்கள்லையுமே அல்லாஹ் தெளிவான விஷயங்களை சொல்லியிருக்கான். அதுக்கு ஆரம்பத்திலேயே இது ஒரு வேதம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். ஸோ அலிஃப் லாம் ரா கிதாபுன் அன்ஸல்னாஹு அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஸோ அதாவது ஒரு நபி மீது இறக்கி அருளப்பட்ட வேதம் இது அப்படின்னு சொல்லி இன்னும் இந்த வேதம் அப்படிங்கிறது நம்மளை அறியாமைங்கிற இருளிலிருந்து நீக்கி வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான். அதே மாதிரி அவனுடைய தன்மைகள், அல்லாஹ்வுடைய தன்மைகளை சொல்லியிருந்தான். வானம் பூமியில் உள்ள எல்லாவற்றுக்கும் உரியவன் அல்லாஹ் தான். ஸோ அவனோட பாதையில் நீங்கள் போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டியாக இந்த வேதம் இந்த கிதாப் இருக்க போகுது. அப்போது அவனுடைய பாதை அப்படிங்கிறது சத்தியத்தின் பக்கமாக இருக்கணும். சத்தியம் அப்படிங்கிறது நீதமான முறையில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வாழக்கூடியது தான் சத்தியம். ஸோ இதை இறைவன் ரொம்ப தெளிவாக எடுத்துரைக்கிறான். அதே மாதிரி அந்த சத்தியத்தை மறுக்கிறவங்க, அதாவது உலகத்தில் அழிச்சாட்டியம் செய்யக்கூடியவர்கள் என்ன ஆவாங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்கிறான். அவங்க கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறான். இப்போ இன்னும் யார் இந்த மாதிரி அநீதமானவர்கள், யார் இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் ஓப்பனாக இங்கே குறிப்பிட்றான். யார் மறுமையை விட ஃப்யூச்சரில் இறைவன் ஒருத்தர் இருக்கா, அவன் நம்மக்கிட்ட கேள்வி கேட்பாங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் இன்றைக்கி எனக்கு பணம் இருக்கா, இன்றைக்கி எனக்கு சுகம் இருக்கா, இன்றைக்கி என்னை எல்லாரும் பாராட்டுறாங்களா அப்படிங்கிற நினப்பில் தன்னுடைய இம்மை வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வழங்கக்கூடியவர் இந்த இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய கூட்டத்தாரில் வருவாங்க அப்படின்னு அல்லாஹ் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறான். இன்னும் அவங்க என்ன பண்ணுவாங்களா, அவங்களுடைய செயல் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். மக்களை நேரான வழியிலிருந்து தடுப்பாங்க, இவங்களா ஒரு இஷ்டத்துக்கு கோணலான வழியை ஏற்படுத்துவாங்க. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் எத்தனை சட்டங்கள், அதாவது வேதம் அப்படின்னாவே நம்மளுடைய வாழ்க்கை முறையை சொல்லி கொடுக்கக்கூடிய சட்டங்கள் தான். சட்டம் அப்படின்னா நம்ம எப்படி சாப்பிட்ணும், இதிலிருந்து ஆரம்பித்து நம்ம பிறர்கிட்ட எப்படி நடந்துக்கிடணும், அதிலிருந்து வரைக்கும் நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய வியாபாரம், இப்படி எல்லாவற்றுக்குமே அல்லாஹ் இந்த வேதமில் எல்லாம் கொடுத்துருக்கான். ஆனால் அதை புரிஞ்சுக்காத நம்ம இஷ்டத்துக்கு இந்த உலகத்தில் நான் நல்ல சொஃபிஸ்டிகேட்டடாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், கோணலாகி விடுறோம். அதாவது அந்த சட்டங்களை நம்ம இஷ்டத்துக்கு வளைக்கிறோம். ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன ஆகுறாங்களா, வழிகேட்டில் வெகு தூரம் போகிறாங்க அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறான். அதே மாதிரி தூதர்களை பற்றியும் இறைவன் பேசுகிறான். ஒவ்வொரு சமுதாயத்துக்குமே அந்தந்த மொழியை பேசக்கூடிய தூதர்களை நான் அனுப்புகிறேன் அப்படிங்கிறான். ஸோ மொழி அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்துடைய பழக்க வழக்கத்தையும் ஒரு சமுதாயத்துடைய வாழ்வியல் முறையையும் அந்த சமுதாயத்துடைய எண்ணங்கள், அந்த சமுதாயத்துடைய தொழில், இதெல்லாம் சார்ந்தது தான் மொழி. மொழிங்கிறது நம்மளுடைய எண்ணங்களை பிறருக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இது எதுக்கு, இப்போ ஒரு இடத்துல இருந்து நம்மளுடைய எண்ணம் என்னவாக இருக்கும், மீன் விற்கக்கூடிய சமூகம் அப்படின்னா அவங்களுடைய எண்ணம் மீன் வியாபாரமாக இருக்கும். விவசாயம் செய்யக்கூடிய சமூகம் அப்படின்னா அவங்களுடைய எண்ணம் விவசாயம் செய்யக்கூடியதாக இருக்கும். இன்னும் குடும்பத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணம் குடும்பம் சார்ந்ததாக இருக்கும். இன்னும் ஹெல்த் செக்டார், எஜுகேஷன் செக்டார், பிஸ்னஸ், இப்படி எல்லாவற்றிலையுமே எல்லா சமூகத்துக்குமே அவங்கவுங்களுடைய அந்த மொழி வேறுபடும்.
அந்த மாதிரி எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய மொழி தெரிஞ்சவங்க அதே சமூகத்தில் இருந்து தான் தூதர்கள் வந்தாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து தெளிவாக சொல்கிறான். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றியும் இங்கே பேசுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தார்கிட்ட எப்படி வந்து பேசினாங்க, அவங்களுக்கு வந்து எவ்வளோ சட்டங்களை கொண்டு வந்து காட்டினாங்க, எவ்வளோ அத்தாட்சிகளை கொடுத்தாங்க, எவ்வளோ அறிவுரைகளை கொடுத்தாங்க. இவ்வளவும் கொடுத்தும் அவங்க வந்து பொறுமையாளராகவும் நன்றி செலுத்தக்கூடியவராகவும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பல சான்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஸோ இங்கே பொறுமை, நன்றி செலுத்துவது அப்படிங்கிற 2 விஷயமும் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமை அப்படிங்கிறது ஒரு செயலை, அதுவும் இறைவன் சொன்ன செயலை, இறைவனுக்காக நான் செய்யக்கூடிய நீதமான ஒரு செயலை தொடர்ந்து அழுத்தமாக நான் செய்யணும். அதுக்கு பேர் தான் பொறுமை. அதே மாதிரி நன்றி செலுத்துவது, எல்லா இடங்கள்லையும் பாருங்கள் நன்றி சொல்வதுன்னு வராது, நன்றி செலுத்துவதுன்னு வரும். அப்போது ஒரு நன்றி அப்படிங்கிறது அதாவது இறைவன் என்ன கொடுத்தானோ அதை வச்சு நம்ம இறைவன் சொன்ன முறைப்படி நம்ம அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது தான் நன்றி செலுத்துவது. ஸோ அதே தான் நம்ம வாழ்க்கையிலையுமே, நம்ம யாராவது நமக்கு ஏதாவது பண்ணியிருப்பாங்க, ஏதாவது கல்வி கொடுத்துருப்பாங்க, ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஏதாவது நல்ல விஷயங்கள் நமக்கு செஞ்சுருப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வெறுமனே அவங்களுக்கு நன்றி. இன்னும் பத்தாததுக்கு நம்மளுடைய வீட்டுக்கு ஏதாவது விருந்தாளி வருவாங்க, இல்லை நம்ம யார் வீட்டுக்காவது போவோம், அப்போல்லாம் அவங்க நமக்கு நிறையா உபசாரம் பண்ணுவாங்க, ஜூஸு கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பதிலுக்கு என்ன பண்ணுவோம், தேங்க்யூ சொல்லிவிட்டு வந்துடுவோம். ஆனால் உண்மை என்ன, ஆனால் நன்றி செலுத்துவது அப்படின்னா இது வந்து ஒரு பேசிக்கான விஷயமாக உங்களுக்கு புரியணும்னு நான் சொல்கிறேன். இது எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ பேசிக்கான விஷயம், ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளால் முடிஞ்சது, நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய இது தான் வாங்கிட்டு போகணுன்னு இல்லை, ஆனாலும் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பொருள், வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க அல்லது பெரியவங்க இருப்பாங்க, அவங்க விரும்பக்கூடிய ஒரு பழங்களாக இருக்கட்டும், ஸ்வீட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கிட்டு போகிறது அப்படிங்கிறது நன்றி செலுத்துவது. ஏன்னா நீங்கள் போனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜூஸ் தர போகிறாங்க, காஃபி, டீ ஏதோ ஒன்று தராமல் இன்றைக்கி இருக்கிற சூழலில் அந்த அளவுக்குலாம் யாரும் வந்து வர்றவங்களை வந்து வெறும் கையோடு அனுப்புகிறவங்க கிடையாது. மிக முக்கியமாக நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்கிறோம். ஸோ இது வந்து ஒரு பேசிக். இது மாதிரி எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு என்ன தரப்படுதோ அது மாதிரி நீங்களும் கொடுக்கணும். கை நம்ம கை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். ஸோ அது இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே இருக்கணும். பிஸ்னஸாக இருக்கட்டும். இப்போ இது வந்து இனாமாக கொடுக்கறது வந்து உறவுக்கு, ஆனால் பிஸ்னஸ்ன்னு வரும்போது நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது, அது வேறு மொழி. அப்போது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாப்புல மொழிகள் மாறும். அந்தந்த மொழிகளுக்கு தகுந்தாப்புல இறைவன் சட்டங்களையும் வச்சுருக்கான். இந்த மொழிக்குள்ள சட்டத்தை நீங்கள் அந்த மொழியில் போய் ஃபிட் பண்ணாதீங்க. நீங்கள் தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான் எல்லாத்துக்கும் தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிஸ்னஸில் போயிட்டு நீங்கள் தானம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் தான், அது வேறு. ஸோ இந்த மாதிரி தெளிவாக நம்ம சிந்திக்கக்கூடியவராக இருக்கணும், தெளிவாக நம்ம நன்றி செலுத்துபவராக இருக்கணும். இன்னும் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் தம்முடைய சமூகத்துக்கு இப்படி சொன்னதை நினைவு கூர்ந்து பாருங்கள். எவ்வளோ துன்பங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஃபிரௌன் வந்து நிறைய துன்பங்கள் அங்கே கொடுத்துக்கிட்டு இருந்தான். அவங்களுடைய ஆண் மக்களை கொலை செஞ்சுட்டு பெண் மக்களை விபச்சாரத்துக்கு உட்படுத்திக்கிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரியான சூழலையும் கூட இறைவன் வந்து அந்த மக்களை வந்து காப்பாற்றினான். ஸோ இதையும் வந்து இறைவன் வந்து சொல்லி காமிக்கிறான். இன்னும் வந்து அல்லாஹ் இந்த மாதிரி இவ்வளோ இக்கட்டான சூழல்லேருந்து நம்மளை காப்பாற்றுறான். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்மளுடைய நிலைமைகளும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலைமை எவ்வளோ நம்ம இன்றைக்கி இருக்கிற சூழலில் டாக்ஸஸ் எக்கச்சக்கமாக எகுறுது, குழந்த பெற்றுக்கவே முடியலை, அந்தளவுக்கு ஏகப்பட்ட இதுங்க. சிலர்லாம் குழந்தையே வேணான்னு நினச்சிட்றாங்க, அந்தளவுக்கு வந்து பொருளாதார நெருக்கடி மூச்சை முட்டுது. இந்த மாதிரியான சூழல்லாம் இருக்கே, இதுலேருந்து நமக்கு விடுவு காலம் வருமா? அல்லாஹ் தான் சொல்கிறானே, நான் உங்களுக்கு விடுவித காலம் தருவேன்.
அப்போ அந்த விடிவு காலம் வந்ததுக்கப்புறம் நம்மளோட வேலைன்னு ஒன்று இருக்குது. இப்போவாவது இந்த நெருக்கடியில் இருக்கும்போதாவது வேலை கம்மி, விடிவு காலம் வந்துருச்சுன்னா வேலை அதிகம். ஸோ அதை அல்லாஹ் நினச்சி பார்க்க சொல்கிறான். உங்களுக்கு நான் விடுதலை, உங்களுக்கான நான் நல்ல ஒரு நிலைமையை ஏற்படுத்தினதுக்கப்புறம் எனக்காக நீங்கள் நன்றி செலுத்துங்க அப்படின்னா நீதமான முறையில் எல்லார்கிட்டையும் நீங்கள் நடந்துக்கோங்க. இன்றைக்கி நான் முதலாளியாக இருக்கேன், எனக்கு கீழே 10 தொழிலாளி இருக்கான் அப்படின்னா நான் காலத்துக்கும் அந்த தொழிலாளி எனக்கு தொழிலாளியாகவே இருக்கணுன்ற எண்ணம் எல்லாரிடமும் இருக்குது. அந்த 10 தொழிலாளியில் ஒருத்தவன் ஏதோ முன்னேறட்டும் அப்படின்னு நம்மளுடைய ஜக்காத்து பணத்தை அவனுக்கே கொடுப்போமா, நீயும் தொழில் வச்சு பொழைச்சிக்கோடா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய எண்ணம் விசாலமாக இருக்கா? சிந்திச்சு பாருங்கள். நம்ம 100 1000 பேருக்கு ஜக்காத்தை பிரித்து கொடுப்போம். நான் 1000 பேருக்கு கொடுத்தேன், 1,00,000 பேருக்கு கொடுத்தேன்னு பெருமைப்பட்டுப்போம். ஆனால் அந்த 1000 பேர் 1,00,000 பேர்லாம் இல்லாமல் ஒருத்தவனை இண்டிபெண்ட்டாக ஒருத்தவனுடைய நிலையை நீங்கள் சீராக்கி விட முடியுமா? ஸோ இதெல்லாம் தான் அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்துவது. எப்படி அல்லாஹ் நம்மளை சுமையிலேருந்து நீக்கினானோ அதே மாதிரி நம்மளும் பிறரை சுமையிலேருந்து நீக்கணும். ஸோ இதை இறைவன் இந்த அத்தியாயத்தின் மூலமாக நமக்கு சொல்கிறான். அதே மாதிரி இந்த மூசா சொல்கிற விஷயமாக இருக்கட்டும், இன்னும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயமாக இருக்கட்டும், ஆது கூட்டம், சமூது கூட்டம், இப்படி எல்லாருமே சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. சட்டங்கள் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய சமூகம் ஒவ்வொரு சமூகமாக இருந்தது. இப்போது ஆதுடைய சமூகம் ரொம்ப என்ன சொல்கிறது, மலைகளை குடஞ்சி இருக்கக்கூடிய சமூகமாக இருந்தாங்க. நூடைய சமூகம் வேறு மாதிரி இருந்தாங்க, சமூதுடைய சமூகம் வேறு, ஒவ்வொரு ஜேர்னலில் இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க எல்லாத்துக்கும் தூதர்கள் வந்தாங்க, இவங்க எல்லாத்துக்கும் சட்டங்களை சொன்னாங்க, நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இதை யாருமே ஏற்றுக்கிற முன் வரலை. ஸோ எல்லாம் காதை பற்றிட்டாங்க, எங்களுக்கு உங்கள் சட்டம் செட் ஆகாது. அதே தான் இன்றைக்கி நம்ம முஸ்லீமாக இருந்தாலும் நம்மள எத்தனை பேருக்கு இறைவன் சொன்ன சட்டங்கள் தெரியுது. நமக்கு குரானுடைய சட்டங்கள், குரான் ஓதுறதுக்கான சட்டங்கள், தொழுகைக்கான சட்டங்கள், இன்னும் உதுக்கான சட்டங்கள், இவ்வளோ தான் நமக்கு தெரியுது. இதுவே அறகுறை தான் தெரியுது. ஆனால் இதை தாண்டி நம்ம வாழ்க்கையை வாழணும்னா அதுக்கான சட்டங்கள் என்ன, அதுக்கான இறைவன் சொன்ன முறை என்ன? ஸோ இதெல்லாம் கேட்டுக்காம காதுகளை மூடக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி இந்த மக்களெல்லாம் பார்த்து தூதர்கள் வானம் பூமியை படைச்ச அல்லாவை பார்த்தா நீங்கள் சந்தேகப்படுறீங்க, நீங்கள் இவ்வளோ தப்பு செஞ்சாலுமே உங்களை அல்லாஹ் உங்களுக்கான டைம் கொடுத்து உங்களுக்காக வெயிட் பண்ணுறான். நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு உங்கள் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் இருப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. இந்த தெளிவான அத்தாட்சிகளை பார்த்தும் கூட நீங்கள் இதை விட மேலான, இதை விட இன்னும் தெளிவான கிளியர் கிறிஸ்டலான எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சட்டங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் கேட்குறாங்க. அப்படின்னா எல்லா நபிமார்கள், எல்லா சமூகத்தை சார்ந்த நபிமார்களும் கேட்டு தான் இருக்காங்க. இன்னும் அந்த தூதர்கள் பேசியிருக்காங்க. தூதர்கள் எல்லாம் மனிதர்கள் தான், அவங்களால எந்த சட்டத்தையும் கொண்டு வர முடியாது. அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதை ஒரு போஸ்ட்மேன் மாதிரி, ஒரு அஞ்சல்காரர் மாதிரி, இன்னும் அர்சல்னான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ரசூல் அப்படின்னாலும் அர்சல் அப்படின்னாலும் அனுப்புவது. ஸோ ஒரு செய்தி கொண்டு வரவர் மாதிரி தான் இவங்க இருக்காங்க. என்னால் ஒரு நபியால் எந்த ஒரு சட்டத்தையும் உருவாக்க முடியாது அப்படிங்கிறதையும் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் எல்லா நபிமார்களும் அல்லாவே சார்ந்திருக்காங்க, அவன் சொன்ன வழியிலேயே நடந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. மற்றவங்க எவ்வளோ தொல்லைகள் செஞ்சுருந்தாலும் அதெல்லாம் பொறுத்துக்கக்கூடியவர்களாக அவங்கெல்லாம் இருந்திருக்காங்க, அல்லாவையே முழுமையாக சார்ந்திருக்காங்க. கடைசியாக இந்த இறை மறுப்பாளர்கள், அந்த காஃபிர்கள் அப்படின்னு வந்தாவே நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதாவது ஓவர் அதிகாரம் செலுத்தி இறைவன் அவன் இந்த வானம் பூமியெல்லாம் படைச்சிருக்கான். ஸோ அதனால அவனுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் எந்த ஒரு படைப்பையும் யாரும் படைக்கலை.
ஆனால் பிறருடைய உழைப்பை இவங்க சுரண்டிக்கிட்டு இவங்க இஷ்டத்துக்கு சட்டங்களை வகுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்படி யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் காஃபிர் தான். நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி ஹிந்துவாக இருக்காங்க, கிறிஸ்டினாக இருக்காங்க, அவங்கெல்லாம் காஃபிர் அப்படி கிடையாது. அல்லாஹ் மாதிரி தன்னையும் அதிகாரமுடையவராக தன்னை எண்ணிக்கொள்பவர் காஃபிர். ஸோ அப்படி இறைமறுப்பாளர்கள் தங்களுடைய தூதர்கள்ட்ட மிக முக்கியமாக இந்த காஃபிர்கள் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தலைவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் எனக்கு தான் அதிகாரம் இருக்குது, அரசன் இப்போ எப்படி ஃபிரௌன்லாம் சொல்லிகிட்டு இருந்தான், எனக்கு தான் அதிகாரம் இருக்குது, நான் தான் உங்களுடைய அல்லாஹ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஸோ அந்த மாதிரி இறைவனுடைய தன்மைகள் தனக்கு இருப்பதாக காமிச்சிக்கிட்டு மற்றவங்களை சுரண்டி தின்னுட்டு அநீதமான முறையில் இருக்கக்கூடியவங்க தான் இறைமறுப்பாளர். ஸோ இப்படிப்பட்டவங்கெல்லாம் தூதர்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எங்களை மாதிரியே எங்கள் மார்க்கத்துக்கு திரும்பிடுங்க, இல்லைன்னா ஊரை விட்டு வெளியேறுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா தூதர்களையுமே த்ரெட்டனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தகையவர்களை அக்கிரமக்காரர்கள் அப்படின்னு அல்லாவும் சொல்கிறான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பூமியில் இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் இருந்தாலும் கூட ஃபைனலாக அல்லாஹ் கிட்ட இவங்க பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுறான். அதே மாதிரி இவங்களுக்கு தீர்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. யாரெல்லாம் சத்தியத்துக்கு விரோதமாக, உண்மைக்கு விரோதமாக, அல்லாஹ் தான் அடக்கி ஆள்பவன். ஆனால் இன்றைக்கி யார் நம்மளை அடக்கி ஆள்றா, எந்த கவர்மெண்ட் நம்மளை அடக்கி ஆளுது? இன்னும் நம்மளுடைய வீடுகளில் அம்மாவாக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், இல்லை மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், அதாவது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்ஸ் இருக்கும். அந்த லிமிட்டை தாண்டி பிறரை சுரண்டி நம்ம நம்மளுடைய அதிகாரத்தை அவங்க மேலே துஷ்பிரயோகம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஆணவக்காரன் ஆகிடுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஆணவக்காரனுக்கும் இழப்புகள் உண்டு. இன்னும் அவங்களுக்கு நரகம் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். நரகத்துடைய உணவாக சீல் புகட்டப்படும் அப்படின்னு சொல்கிறான். அந்த சீலை சாப்பிட்டா அப்படியே எல்லா சைடுமே மரணம் அவங்கள நெருங்கும். ஆனால் அவங்க இறக்கவும் மாட்டாங்க, அந்தளவுக்கு கொடிய வேதனையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இன்னும் யார் தன்னுடைய அதிபதியை நிராகரிக்கிறாங்களோ அவங்களுடைய செயல்களுக்கு அல்லாஹ் ஒரு எடுத்துக்காட்டும் பேசுகிறான். ஸோ இறைவனை நிராகரித்து ரொம்ப அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்களுடைய செயல் கடும் புயலில் ஒரு சாம்பலை வீசினா எப்படி அவங்களுடைய எந்த செயலும் இருக்காது. சாம்பலை ஒரு புயலில் போடுறோம் அப்படின்னா அந்த சாம்பல் எங்கேயாவது தங்குமா? அது எங்கே போச்சுன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நான் அதிகாரம் செலுத்துவேன், ஆனால் நான் நல்லதும் செய்வேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த நன்மையும் யாருக்கும் போய் சேராது. அல்லாஹ் அதை ஏற்றுக்கிறவும் மாட்டான். அதை ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி நல்ல செயல்கள் செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நல்ல மரம் எப்படி அதோட வேரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்து மரம் அந்த கிளையெல்லாம் உயர்ந்து அந்த பழங்கள் எல்லாருக்கும் உதவக்கூடியதாக இருக்கும். அதுதான் நல்லடியார்களுடைய தன்மை. இப்போது நம்மளுடைய சொல்லாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், எண்ணமாக இருக்கட்டும், பிறருக்கு உதவக்கூடிய வகையில் நம்மளையும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிறணும். நம்ம ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு சுவையான கனியை பிறருக்கு கொடுக்க முடியாது. ஸோ நம்ம அதிகமாக அல்லாஹ் நமக்கு அந்த ஐவேளை தொழுகையை கொடுக்குறான். நீங்கள் முதல்ல ஸ்ட்ராங் ஆகுங்க. இந்த மரம் மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான வேரையும் நீண்ட உயர்ந்த கிளைகளையும் நமக்கு வேணும்னா நமக்கு தொழுகை வேணும். அந்த தொழுகைக்கு பிறகு கனிகள் மாதிரி நம்ம பிறருக்கு நல்லதை கொடுக்கணும். நம்மளுடைய எண்ணங்களாலையும் செயல்களாலையும் சொல்லாலையும் உழைப்பாலையும் பிறருக்கு நாம் நன்மையை செய்யக்கூடியவராக இருக்கணும். நன்மை அப்படின்னா அவங்களுக்கான நல்லது, அவங்களுடைய கஷ்டகாலங்களில் அவங்கள தூக்கி விடுறது. நீங்கள் உதவுறது அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ இலவசமாக கொடுக்கறது தான் உதவின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி. உண்மை என்னென்னா ஒருத்தவங்களுக்கு இலவசமாக கொடுக்கறது உதவி இல்லை. ஒருத்தவங்களை அவங்களுடைய அந்த இயலாமை
அந்த நிலையிலிருந்து முடிஞ்ச அளவு நீங்கள் அவங்கள தூக்கி விடணும். இதுதான் உண்மையான உதவி, இதுதான் உண்மையான தர்மம். அதை தாண்டி நீங்கள் சும்மா ஒருத்தவங்களுக்கு ஃப்ரீயாக எது கொடுத்தாலும் அது இறைவன் ஏற்றுக்க மாட்டான். நீங்களே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கொஞ்சம் அதிகாரத்தை உபயோகிச்சிருவீங்க. காஃபீராக ஆகுறதுக்கு அதுவே ஒரு வழி வகுத்துடும். ஸோ எப்போவுமே உதவிங்கிறது நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுறது இல்லை, அவங்களுடைய நிலையை நீங்கள் உயர்த்துறது. அது கல்வியிலையாக இருக்கட்டும், அவங்களுடைய அறிவுலையாக இருக்கட்டும், அவங்களுடைய பொருளாதார ரீதியாக, இப்படி எல்லாவற்றிலையுமே அது பொருந்தும். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இதை செய்யலை அப்படின்னா உங்களை நீக்கிட்டு உங்கள் இடத்துல வேறு யாரையாவது நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறான். அப்படி கொண்டு வர்றது அல்லாவுக்கு எந்த சிரமமும் இல்லை. அதே மாதிரி எல்லாரும் அல்லாஹ் முன்னாடி ஒளிவு மறைவு இல்லாமல் ஒன்று சேர்க்கப்படுவாங்க. அந்த டைமில், அந்த கியாமத்து நாளில் யாரையெல்லாம் நம்ம பெரிய மனுஷங்க, லீடர்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமோ, யார் பேச்சையெல்லாம் இன்றைக்கி கேட்டுக்கிட்டு இருந்தோமோ, அது எந்த அவுலியாக்களாக இருக்கட்டும், அது எந்த மதகுருமாராக இருக்கட்டும், எந்த அரசியல் தலைவராக இருக்கட்டும், எல்லாருமே எல்லார்கிட்டையுமே இந்த பலவீனர்கள், அதாவது யார் நம்மளை அடக்கி ஆழ்ந்தாங்களோ அவங்கக்கிட்ட போய் யார் அடங்கி போனோமோ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், உங்களுடைய பேச்சை கேட்டுத்தானே நாங்கள் பூமியில் இருந்தோம், இப்போ எங்களுக்கு இந்த தண்டனையிலேருந்து காப்பாற்ற ஏதாவது வழி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் நிற்பாங்க. அப்போது அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்த அந்த காஃபீர்கள் இன்றைக்கி யாரெல்லாம் நம்மளை அதிகாரம் செலுத்துகிறாங்களோ அவங்க, அது நீங்கள் வேர்ல்டு வைடு பாலிட்டிக்ஸாகவும் யோசிங்க, உங்களுடைய வீட்டு பாலிட்டிக்ஸையும் யோசிங்க. ரெண்டுமே பெண்கள் யோசிக்கணும் கண்டிப்பாக. நான் வீட்டை மட்டும்தான் பார்ப்பேன், வெளி உலகத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னா, வெளி உலகத்துக்கு நீங்கள் அனுப்ப போகிற உங்கள் பசங்களை நீங்கள் எப்படி வளர்த்து அனுப்புவீங்க? ஸோ அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும், ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை விட்டு அவங்க வெளியே போய் தான் ஆகணும். அப்போ போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்து அனுப்புறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது? அப்போ எல்லாவற்றையும் உங்கள் வீட்டில் மட்டும் யோசிக்காதீங்க, வெளி உலகத்தையும் யோசிங்க. அரசியல் ரீதியாகவும், உலக அரசியல் ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும் யோசிங்க. யோசித்தாதான் பதில் கிடைக்கும், தேடினா தான் கிடைக்கும். எல்லாமே ஒருத்தவங்க சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க, நீங்கள் யோசிங்க. அப்போது இந்த மாதிரியான பெரியவங்க சொல்லுவாங்களாம், எங்களுக்கே வழி தெரியலையே, தெரிஞ்சிருந்தா காட்டியிருப்போமே அப்படின்னு அவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலை தான் கியாமத்தில் இருக்க போகுது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ ஃபைனலாக இந்த விவகாரம் தீர்க்கப்படும் போது அந்த காஃபிர்கள் மட்டும் இல்லை, ஷைத்தானும் பேக் அடிப்பான். ஏன்னா காஃபிர்கள் ஷைத்தான் பேச்சை கேட்டுட்டு தான் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவனே என்ன சொல்ல போகிறான் அப்படின்னா, அல்லாஹ் என்னெல்லாம் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தானோ, நீங்கள் நீதமாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம், அநீதி இழைச்சா நரகம், இதெல்லாம் எல்லாம் சொல்லியிருந்தான். ஸோ என்ன மாதிரி சட்டங்கள்லாம் சொல்லியிருந்தானோ அதெல்லாம் உண்மை தான். நான் உங்களை வழிகெடுக்கணும்லாம் என்கிட்ட எந்த ஒரு சக்தியும் இல்லை. நான் சும்மா உங்களை இன்வைட் தான் பண்ணேன், நீங்களாக வந்துட்டீங்க வாலண்டியராக, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அல்லாஹ் சொன்ன மாதிரி உங்களுக்கு நரகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷைத்தானும் பேக் அடிச்சிருவான். ஸோ இதையும் அல்லாஹ் இங்கே குறிப்பிட்றான் பாருங்கள். அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறவங்களுக்கு அடுத்து ஷைத்தானை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே கியாமத்தில் உங்களை அது என்ன சொல்கிறது, அம்போன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் யாரெல்லாம் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு பயந்துட்டுருக்கீங்களோ, அல்லாவை விட யாரும் பெரியவங்க இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆனால் யார் இந்த உலகத்தில் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் புரிஞ்சாங்களோ அவங்களுக்கு சுவனம் இருக்குது. சுவனத்தை பற்றி சொன்னால் அல்லாஹ் அதுக்கு கீழே 6 இருக்கும், அங்கே நீங்கள் எப்போவுமே சுகமாக இருப்பீங்க, அமைதி சலாமாக இருப்பீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எவ்வளோ வேலை பார்க்குறோம். இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்த்தாலும் நமக்கு ஒன்று கிடச்சா ஒன்று கிடைக்க மாட்டேங்குது.
நமக்கு நிறைய பணம் இருந்தால் உறவுகள் கிடைக்க மாட்டேங்குது, உறவுகள் இருந்தால் பணம் இருக்க மாட்டேங்குது. இப்படி எல்லா உறவு பணம்லாம் இருந்தாலும் மனசில் நிம்மதி இருக்க மாட்டேங்குது, உடல் ஆரோக்கியம் இருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் தாண்டி போனால் கவர்மெண்ட்டு அதை விட நிறைய பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒன்று நமக்கு வந்து மன அழுத்தத்தை தான் ஏற்படுத்துது. ஆனால் சொர்க்கம் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது, எப்போவுமே சுமூகமாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் வந்து அந்த நல்ல வார்த்தை, அதுக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, கெட்ட வார்த்தைக்கு அல்லாஹ் சொன்ன ஓமை மாதிரி நல்ல வார்த்தைக்கும் அல்லாஹ் வந்து ஓமை சொல்கிறான். அதே மாதிரி ஸோ நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தைக்கு வந்து அல்லாஹ் உவமானம் சொல்கிறான். ஒரு மரம் எப்படி வந்து பயன் தரக்கூடியதாக இருக்குது, பயன் தராமல் இருக்குது. பட்டு போன மரம் எப்படி இருக்குமோ, எந்த உதவியும் இல்லாமல் இருக்குமோ, எந்த பயனும் இல்லாமல் இருக்குமோ, அந்த மாதிரி நம்மளுடைய கெட்ட வார்த்தைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் வந்து நம்பிக்கை கொண்டோருக்கு வந்து அல்லாஹ் இம்மையிலையும் மறுமையிலையும் வந்து ஒரு ப்ராமிஸை வந்து கொடுக்குறான், நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு. ஆனால் அக்கிரமம் செய்யக்கூடியவர்களுக்கு, வழி தவற போகிறவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் அதிகாரமுடையவனாக யார் இருக்கான்? அல்லாஹ் தான் இருக்கான். ஸோ அவங்களுக்கும் வந்து அல்லாஹ் வழியை ஏற்படுத்துவான், அவங்களுக்கும் அவங்களுடைய கூலி இருக்குது. இன்னும் வந்து இவ்வளோ விஷயமும் சொல்லிட்டு நான் உங்களுக்கு இவ்வளோ தந்த பிறகும் அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நீங்கள் வந்து கொள்றீங்க. எல்லாமே அல்லாஹ் தான் கொடுத்துருக்கான். மழை, வெயில், காற்று, தண்ணி, இதெல்லாம் பேசிக் நீடாக இருந்தாலும் இது இல்லாமல் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதே நீங்கள் வீடு இல்லைன்னா கூட தெரு ஓரத்தில் கூட இருந்துருவீங்க. ஆனால் எத்தனையோ பேர் இருக்காங்க, வீடு வாசல் இல்லாமல் இருக்காங்க, பணம் புகழ் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் யாரும் தண்ணி இல்லாமல் காற்று இல்லாமல் இல்லை. அப்போது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாமே அல்லாஹ் கொடுத்துருக்கான், அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறான். ஆனால் நீங்கள் சுரண்டி சாப்பிட்றீங்க, உங்களுக்கு மட்டும் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணுறீங்க, மற்றவங்களை விட்டுடுறீங்க, அநீதமாக இருக்கீங்க, யாருக்கும் பயன் தரலை, உங்களுடைய பேச்சும் யாருக்கும் பயன் தரலை, உங்களுடைய செயல்களும் யாருக்கும் பயன் தரல அப்படின்னா இதுதான் நன்றி கொள்ளும் போக்கு. ஸோ இப்படி இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சமூகமும் அந்த நன்றி கொள்ளும் போக்கை மாற்றிக்கொள்ளாத வர அந்த சமூகம் வந்து நல்லபடியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் இப்படிப்பட்ட சமூகத்துக்கு நரகம் கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்கிறான். இன்னும் அல்லாஹ்வுடைய வழியிலிருந்து மக்களை பிறழச் செய்வதற்காக மற்றவரை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், மற்றவரை அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்கினீங்கல்ல, அப்போ அந்த ஆட்கள்கிட்ட வந்து நபியை நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரியான. ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ முஸ்லீம்கள் நாங்கள் முஸ்லீம்னு சொல்கிறாங்க, ஆனால் எங்களுடைய கொள்கை வந்து இவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய கொள்கை, இந்த கட்சியில் நாங்கள் சேர்றோம், அந்த கட்சியில் நாங்கள் சேர்றோம், இந்த ஃபினான்ஸு இதில் நான் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன். அது பார்க்க கண்கூட தெரியும். நீங்கள் சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாமல் உள்ளுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது, சில விஷயங்கள்லாம் கண்கூட தெரியும் ஹராம்னு. ஆனால் அங்கே நான் வேலை பார்ப்பேன், அங்கே நான் வந்து எல்லாமே பண்ணுவேன், அங்கே உள்ளவங்களோட நான் கூட்டு சேருவேன். இது எவ்வளோ தெரிஞ்சுமே நான் செய்கிறேன், ஏன்னா வேறு வழி இல்லை அப்படிங்கிற பேரில். ஆனால் உண்மையிலே வழியெலாம் இருக்குது, வழி இல்லாமல் இல்லை. ஸோ அப்போ நம்ம தான் அதுலேருந்து விலகி வரணும். உடனே என்னால் பண்ண முடியுமானா அது தெரில, ஆனால் நான் செய்கிறது தப்புங்கிற ஒரு சின்ன கில்ட்டு ஃபீல் கூட இல்லாமல் இருந்தோன்னா நம்ம மனுஷங்களே இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அல்லாஹ்வுக்கு நிகராக உங்களுக்கு தேவைங்கிறதுனால வேறு ஆட்களை வச்சுக்கிட்டீங்கல்ல, அப்போ நீங்கள் நல்ல இதை வந்து அனுபவிங்க, ஃபைனலாக நீங்கள் நரகத்துக்கு தான் போவீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்கள்ட்ட எந்தவித கொடுக்கல் வாங்கலும் நட்பும் பலன் தராத ஒரு நாள் வர்றதுக்கு முன்னாடியே தொழுகையை நீங்கள் வந்து நிலைநாட்டுங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். தொழுகைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுக்கல் வாங்கலை பற்றி பேசுகிறான்.
ஸோ உங்களுடைய தொழில் ஒரு காலம் வரும், அது வந்து கியாமத் மட்டும் இல்லை. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு தொழில் செய்வீங்க, ஒரு கல்வி கற்பீங்க, ஒரு நிலையில் இருப்பீங்க. ஆனால் அந்த நிலை எப்போ வேணால் மாறும். இப்போ அந்த நிலை மாறுறதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்ததுலேருந்து நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்க, மற்றவங்களையும் தூக்கி விடுங்க. அது ரொம்ப 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 முக்கியம். நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன். ஆனால் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்து நல்லா கல்வி கற்றுருக்கேன். அப்படின்னா அந்த கல்வியை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு முதல்ல சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கே நம்ம பல விஷயங்கள் சொல்கிறதில்ல. முதல்ல உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். அந்த குழந்தைங்கள பிற குழந்தைங்கள்ட்டையும் சொல்ல வைங்க. நீங்கள் சோஷியலைஸ் பண்ண வைங்க. இதை பண்ணணும் நம்ம. இன்றைக்கி நிறைய பெற்றோர் வந்து நிறைய வகுப்புகளில் இருக்காங்க. அவங்க படிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக நிறைய குழந்தைங்கள ஏதாவது ஒதுக்கி விட்டுட்டு நிறைய வகுப்புகளில் சேர்ந்து சர்டிஃபிகேட்டுன்ட்டு ஒரு மார்க்கமாக ஓடக்கூடிய பெண்மணிகளை இங்கே நம்ம பார்க்க முடியுது. பட் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன இறைவன் உங்களுக்கு கொடுத்தானோ, அது கல்வியாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இறைவன் கொடுத்ததை நீங்கள் பிறருக்கு கொடுத்து அவங்கள உயர்த்தி விடுங்க. இப்படி செய்யும்போது அல்லாஹ் வந்து உங்களுக்கான நற்கூலியை கண்டிப்பாக கொடுப்பான். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த ஒவ்வொரு விஷயமும் வானம், பூமி, மழை பொழிகிறது, விதவிதமான உணவு, அதனுடைய உற்பத்தி, இன்னும் கப்பலுடைய அந்த வாணிபம், இதை பற்றிலாம் எல்லாம் பேசுகிறான். கப்பல் அப்படிங்கிறது அன்னைக்கு சூழலில் வந்து ஷிப்பு மட்டும்தான். இன்றைக்கி சூழலில் நீங்கள் ஏரோப்ளேனையுமே அதையுமே வந்து வானூர்தி, வானத்தில் பறக்கக்கூடிய கப்பல்ன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ கப்பல் அப்படிங்கிறது அந்த டிரான்ஸ்போர்ட்லேருந்து வாட்டர்லேருந்து ஏர் வரைக்கும் உள்ள கப்பல் தான். ஸோ இந்த மாதிரி எல்லா ரிசோர்ஸையுமே நமக்கு வசப்படுத்தி கொடுத்து அவன் சொல்கிற மாதிரி வந்து எல்லாமே செய்யுது. எல்லா இயற்கை வஸ்துக்களும் வந்து இறைவன் சொன்ன விதிக்குட்பட்டு தான் இருக்குது. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும். இன்னும் சூரியன், சந்திரனை பற்றிலாம் எல்லாம் பேசுகிறான். அதுக்கும் வந்து நான் வந்து ஒரு சட்டங்களை நியமிச்சிருக்கேன், அதுபடி தான் அது நடக்குது அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி இறைவன் வந்து அல்லாஹ்கிட்ட நீங்கள் என்னெல்லாம் துவா பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு அவன் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் வந்து அல்லாஹ் நமக்கு கொடுத்ததெல்லாம் கணக்கு போட்டோம் அப்படின்னா அதை நம்ம வந்து ஒரு 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 குறிப்பிட்ட இதுக்குள்ளே கொண்டு வரவே முடியாது. அந்த அளவுக்கு அதிகமான அருட்கொடைகளை நமக்கு இறைவன் கொடுத்துருக்கான். ஸோ அப்படி கொடுத்துருந்தோம். இறைவனுடைய ரிசோர்ஸை நம்ம ஒழுங்காக பயன்படுத்தலை அப்படின்னா மனிதன் யார்? அநீதியாளன், நன்றி கெட்டவன். ஸோ அதனால தான் சொல்லுவேன், இறைவன் உங்களுக்கு சில விஷயங்கள் கொடுக்குறான், அதன் மூலமாக நம்மளால் நல்லது செய்ய முடியும் அப்படின்னா செய்யுங்க. இன்றைக்கி வந்து நிறைய கவிதை எழுதுறது, பாட்டு பாடுறதெல்லாம் தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய அரபி கவிதைகள் மட்டும் நமக்கு வரும். அது என்ன அரபியில் கவிதை எழுதுனா ஓகே, மற்ற லாங்குவேஜில் கவிதை எழுதுனா தப்பா? அப்படி கிடையாது. ஸோ சில விஷயங்கள்லாம் வந்து அதே மாதிரி வரைகிறது தப்புன்பாங்க, ஹராம்பாங்க. அதே மாதிரி சினிமா ஹராம்பாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துது. தப்பான காரியத்தை அந்த ட்ராயிங், அந்த சினிமா மூலமாக தான் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போது அது வந்து அதனுடைய பயனை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை கையில் எடுத்துருக்கணும். இன்றைக்கி சுப்ஹானல்லாஹ் 1000% கூட நம்ம இல்லை. நம்மளுடைய வரலாறை ஒரு படமாக யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி தப்பான வரலாறுகளை படமாக எடுக்க இன்றைக்கி அவ்வளோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு வருது, நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் பார்க்கத்தான் செய்கிறோம். ஃபுல்லாக போய் ஒரு இதில் பார்க்குறோமோ இல்லையோ, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது அதெல்லாம் வரும், அந்த சீன்ஸ்லாம் வரும். ஸோ அந்த சீன்ஸ்லாம் உங்களை எந்த அளவுக்கு இது பண்ணும். ஸோ அப்படி நம்ம பார்த்து வந்தது தான், சின்ன வயசுலேருந்து நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணது தான் இன்றைக்கி கூட நம்மளால் நிறைய உண்மைகளை, நீண்டமான விஷயங்களை ஏற்றுக்க முடியறதில்லை. அப்போது ஒரு இறைவன் நமக்கு கொடுத்த அந்த அருட்கொடையை நம்ம பயன்படுத்தாமல் இன்னும்
அக்கிரமக்காரர்கள் பயன்படுத்தி இன்னைக்கு எவ்வளோ பெரிய சுலுமை ஏற்படுத்திட்டாங்க. இதுக்கு காரணம் நம்ம நன்றி கெட்டவனாக இருந்ததுனால தான். அல்லாஹ் கொடுத்த அந்த ரிசோர்ஸை நம்ம பயன்படுத்தி இருக்கணும்ல, பயன்படுத்தலைல்ல. அதுதான் காரணம். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் அநீதியாளனாகவும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு. அதே மாதிரி இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அவர் இந்த மக்கா நகரத்தை அமைதி அளிக்கக்கூடிய நகரமாக்கு. ஸோ அமைதி அளிக்கக்கூடிய நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைநகரம் மாதிரி. ஸோ எந்த இடத்துல ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குமோ அந்த இடத்துல ஒரு நிதர்சனம் இருக்கும். எல்லாமே ஓகே, எல்லா கண்ட்ரோலும் இந்த இதில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹப்பை மக்காவை ஒரு ஹப்பாக அறிவிக்க சொல்லி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறாங்க. அதே மாதிரி என்னையும் என்னுடைய மக்களையும் இந்த சிலைகளை வணங்குவதிலிருந்து காப்பாற்று. சிலைகள் அப்படிங்கிறத நம்ம வெறும் சிலையாக மட்டும் பார்த்துருக்கோம். உண்மை என்னென்னா சிலை வெறும் சிலை மட்டும் இல்லை, அந்த சிலைக்கு பின்னாடி இருந்த தலைவர்கள், அந்த தலைவர்களுக்கு பின்னாடி இருந்த அந்த அதிகாரத்தன்மை, அதிகார துஷ்பிரயோகம். ஸோ இது எல்லாவற்றையுமே நீங்கள் அந்த சிலைன்னொன்னே சிலையை மட்டும் யோசிக்கக்கூடாது. அதை தாண்டி அந்த சிலையை வச்சு என்ன பிரச்சனை ஆச்சுங்கிறத யோசிக்கணும். யோசிக்கிற அளவுக்கு உங்கள் மனசை நீங்கள் உங்கள் மைண்டை மைண்ட் மேப் பண்ணி வைங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு சண்டைன்னா அல்லது வேறு எதுவும்னா எப்படி நம்ம யோசிக்கிறோம் இல்லை சிஸ்டர்ஸ்? உங்களுக்கு டவுட் இருந்தால் அல்லது உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு இருந்தால் வெயிட் பண்ணுங்கள். செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்போது பிஸ்மில்லாஹ் அவுதுபில்லாஹ் மினஷ். அப்போது இந்த மாதிரி சிலைகள் வணங்குறதுலேருந்து விலகணும் அப்படின்னா அல்லாஹ்க்கு எப்படி அல்லாஹ்வுடைய தன்மைகள் எல்லாம் இந்த சிலைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சிலையை பார்த்துக்கிற பொறுப்பு எனக்கு இருக்குன்னு சொல்லி அந்த தலைவர்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு தலைவராகவும் ஆயிடக்கூடாது, அந்த தலைவருக்கு நான் அடிபணிகிறவனாகவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நபி துஆ செஞ்சாங்க. இன்னும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மக்களை வழிகேட்டில் தான் ஆழ்த்துது. இதனால் பெரும்பாலான மக்கள் வழிகெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபி துஆ செய்கிறாங்க. இன்னும் இன்னொரு துவாவும் கேட்குறாங்க. யார் நேரான வழியில் என்னுடைய வழித்தோன்றல்களில் இருந்தாலும் நேரான வழியில் கூட்டிப்போ, வழி கெடாமல் இருக்கணும். அப்படி யார் என்னுடைய இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றலாக இருந்தாலும் அவருடைய வழிமுறைப்படி நடந்தவங்க மட்டும்தான் அவரை சார்ந்தவங்க. அவருடைய வழிமுறைக்கு முரணாக நடக்கிறவங்க அவரை சார்ந்தவங்க இல்லை அப்படின்னு அவரே துவா கேட்டிருக்காரு. இன்னைக்கு அதிகமான யூதர்கள், கிறிஸ்துவர்கள் நாங்களும் இப்ராஹிமை சார்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளும் கூட அப்படி தான் சொல்லுவோம். இப்ராஹிம் நபி நம்ம 3 மதத்துக்குமே மதம்ங்கிறத தாண்டி மார்க்கம், 3 மார்க்கத்துக்குமே ஒரு பொதுவானவர். அப்போது நீங்கள் என்ன தான் பொதுவானவர்னு சொல்லிக்கிட்டாலும் நீங்கள் அவரை மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்க அதாவது இப்ராஹிம் நபியை சார்ந்தவராக இருப்பீங்க. இதை இப்ராஹிம் நபியே தன்னுடைய துவாவில் வைக்கிறாரு. அதே மாதிரி இன்னும் இந்த மக்களை ஒரு சிலரை விவசாயம் எதுவுமே இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் விட சொன்னேன். நானும் போய் விட்டுட்டேன். யார்? இப்ராஹிம் நபிக்கு துவா பண்ணுறாரு. அதே மாதிரி அவங்களுக்கு அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு யோசிச்சு பாருங்க, எதுக்கு அவங்களுடைய தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும்னு கேட்குறாங்க. விவசாயம் எதுவுமே இல்லை அந்த பள்ளத்தாக்கில், அங்கே போய் நான் விட்டுட்டேன். அவங்களுக்கு தொழுகையை நிலைநிறுத்துறதுக்கு உதவி செய்ய அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா அந்த இடத்துல தொழுகை அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ்கிறதுக்கு தேவையானது. அப்போது இன்றைக்கி நம்மளுடைய மொழிப்படி நம்மளுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா பொருளாதாரம் தான் நம்மளுடைய மொழிப்படி அதனுடைய ஆன்சர்.
ஸோ தொழுகை அப்படிங்கிறது ஒரு பொருளாதாரத்தை எடுக்கக்கூடிய ஒரு நிலை. ஸோ தொழுகையை வந்து நிலைநிறுத்தணும். அப்போ தான் அவங்க மீது அன்பு கொள்ளும்படி மக்களின் உள்ளங்களை ஆக்குவாயாக. ரொம்ப முக்கியம். ஸோ எப்போ வந்து ஒருத்தவங்க மேலே நமக்கு அன்பு வரும்? சும்மாவே இருக்காங்க அப்படின்னா அன்பு வருமா? யோசிச்சு பாருங்கள். வீட்டில் வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடிய மகன் மீது அம்மாவுக்கு அன்பு இருக்குமா? இல்லை சுறுசுறுப்பாக வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வருமானத்தை ஈட்டித்தர மகன் மேலே அம்மாவுக்கு அன்பு அதிகமாக இருக்குமா? இயல்பாக நீ யோசிங்க. சிலர் வந்து விதிவிலக்காக இருப்பாங்க, அவங்கள பற்றி நம்ம பேசலை. பொதுவாக பார்த்தீங்கன்னா உழைக்கக்கூடியவங்க மேலே தான் நமக்கு மரியாதையும் அன்பும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கான அந்த வாழ்க்கை முறை, அவங்களுக்கான லைஃப் ஸ்டடியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க மேலே அன்பு வரும். ஸோ இதைத்தான் இப்ராஹிம் நபி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மக்காவை வந்து ஒரு ஹப்பாக மாற்றி இங்கே வந்து எந்த ஒரு ரிசோர்ஸும் இல்லை, உன்னை நம்பி நான் விட்டுட்டேன், இவங்களுக்கு ஒரு தொழிலை நீ ஏற்படுத்தி இவங்களுக்கு மற்றவங்களுக்கு இவங்க மேலே ஒரு பரிவு வரும் மாதிரி நீ செஞ்சு கொடியா அல்லா அப்படின்னு சொல்லி இதுவாக கேட்குறாங்க. இவங்களுக்கு நீ உணவு கொடு, இவங்களுக்கு நீ இதெல்லாம் பண்ணினா இவங்க உனக்காக வந்து வேலை செய்வாங்க, இவங்க நன்றி உள்ளவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நபி கேட்குறாரு. அப்போ நம்ம அல்லாஹ்க்காக வேலை செய்வோம், நம்ம அல்லாஹ்வுக்காக இன்னொரு மனுஷனை உயர்த்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபி நமக்காக வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க அப்படி செய்வாங்க, நீ இவங்களுக்காக எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து மக்காவாசிகளுக்கு. பட் இன்னைக்கு நம்ம மக்கால இல்லை, இருந்தாலும் நம்மளும் வந்து ஏதோ ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு தான் இருப்போம். நம்மளுடைய இன்னைக்கு நமக்கு 3 வேளை சாப்பாடு இருக்குது, சொந்த வீடோ வாடகை வீடோ ஏதோ வீடுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இது கூட இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க தான் நம்மளுடைய அம்மாவும் நம்மளுடைய பாட்டி, நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம். ஸோ இதெல்லாம் தாண்டி நமக்கு இன்றைக்கி இவ்வளோ கிடச்சிருக்கு. அப்போ நம்ம இன்னொருத்தவங்கள எப்படி உயர்த்த போகிறோம்? சிந்திங்க. அடுத்து இன்னும் துவா கேட்குறாரு. எங்கள் ரப்பனா, நாங்கள் என்ன மறைச்சி வச்சுருக்கோமோ, நாங்கள் என்ன வெளிப்படுத்துகிறோமோ எல்லாத்தையுமே நீ வந்து நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிற. வானம் பூமியில் உள்ள எல்லா பொருளும் வந்து உனக்கு மறைவானதாக இல்லை. முதுமை காலத்தில் இஸ்மாயில் இஸ்ஹாக் மாதிரியான மக்களை வந்து எனக்கு நீ கொடுத்துருக்க, உனக்கு தான் எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்ராஹிம் நபி வந்து துவா செய்கிறார். இவ்வளோ பெரிய துவா. இப்ராஹிம் நபியுடைய துவா மட்டுமே ரொம்ப பெருசானதாக இருக்கு. சிந்திச்சுக்கிறது. அப்போ இந்த இவ்வளவும் பண்ணிட்டு ஃபைனலாக தான் இவருக்கு வந்து இஸ்மாயில் இஸ்ஹாக் கிடைக்கிறாங்க. அப்போது ஒரு மனுஷனுடைய இன்னைக்கு நமக்கு என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய பர்பஸே ஏதோ குழந்தை பெற்றுக்கிறது மட்டும்தாங்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகுது இன்றைக்கி காலத்தில். முன்னாடியாச்சும் சுபஹானல்லாஹ் அதிகமாக குழந்தை பெற்றுக்க முடிஞ்சுது. அந்த மாதிரியான உணவு பழக்கம், அந்த மாதிரியான வாழ்வியல் முறை நமக்கு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எல்லாமே மாறிடுச்சு. அப்படிங்கிறப்ப குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. ஆனால் இது மட்டுமே ஒரு பர்பஸ் நம்ம நினச்சிக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை தொலைக்கிறோன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு IVF பண்ணணும், அந்த மாதிரி எக்கச்சக்க இது. அதுவுமே வந்து அந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 10 லட்சம் 15 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் 10 லட்சம் 15 லட்சம் வச்சு எத்தனையோ குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. உன் புள்ள நமக்கு பெற்று அதை வளர்க்குறது மட்டும்தானா? இறைவனை எவ்வளோ சொல்லியிருக்கான். ஸோ உங்களால் முடிஞ்ச மற்றவங்களுக்கு என்ன பண்ணீங்க, எந்த குழந்தைய நீங்கள் என்ன பண்ணீங்க, அதை வந்து எதுக்காவது ரைஸ் பண்ணிங்களா? எந்த குழந்தையாவது நம்ம வந்து நல்லது கெட்டது சொல்லி கொடுத்தோமா? அப்போது இன்றைக்கி எவ்வளோ ஒரு முட்டாளான ஒரு சமூகமாக நம்ம இருக்கோம். கல்யாணம் ஆயிடுச்சா, கல்யாணம் பண்ணலன்னா அது கல்யாணம்னு சொல்லி அது ஒரு டார்ச்சர். கல்யாணம் லேட் ஆச்சுன்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தைன்னு சொல்லிட்டு அது ஒரு டார்ச்சர். நம்ம பெண்கள் தான் அதிகமாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் வெளியாட்கள், வீட்டில் உள்ள அம்மா மாமியார்
நாத்தனார் இவங்கெல்லாம் தான் அதிகமாக பண்ணக்கூடியவராக இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவு இதை வந்து கவனிச்சுக்கிறங்க. இது நபி அவ்வளோ நல்லவரான இப்ராஹிம் நபிக்கே லேட்டாக தான் கிடச்சிருக்கு. ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் பர்பஸ் இன் லைஃப் அதர் தேன் தி சைல்டு. குழந்தைய தாண்டி நமக்கு நிறைய பர்பஸ் இருக்குது. குழந்தை வரும்போது அதை ஏற்று அதை நல்லபடியாக பண்ணுங்க, நல்லபடியாக வளங்க. குழந்தை தள்ளி போகுது அப்படின்னா உங்களுடைய சொந்தங்கள்லையே குழந்தை தள்ளி போகுது, குழந்தை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்கள எந்த அளவுக்கு அவங்களால கான்ட்ரிபியூட் சமூகத்துக்கு பண்ண முடியுமோ பண்ண சொல்லுங்கள், பண்ண வைங்க. இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ராஹிம் நபியோடைய துவாலாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் வந்து கேட்குறாங்க, என் இறைவா தொழுகையை நிலைநிறுத்துபவனா என்ன ஆக்கு, என் வழித்தோன்றல்ல இருந்தும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவராக ஆக்கு, என்னுடைய பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு துவா கேட்கக்கூடியவராக இருக்காங்க. இன்னும் வந்து பெற்றோருக்கும் துவா கேட்குறாங்க, பெற்றோருக்கு துவா கேட்குறாங்க, நம்பிக்கை கொண்டோருக்கு துவா கேட்குறாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் துவா கேட்குறாங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த துவாலாம் என்னென்னா மிக முக்கியமாக அவருக்கும் அவருடைய சந்ததிக்கும் தொழுகையை கேட்குறாரு. தொழுகை அப்படின்னா நல்லா மனசில் பதிய வைங்க, அது தொழில். ஏன்னா நீங்கள் வந்து என்ன மட்டுமே தொழுகை அப்படிங்கிறது அந்த மரத்துக்கு ஊற்றக்கூடிய தண்ணி மாதிரி. அது ஊற்ற தான் தண்ணி கரெக்டாக ஊற்ற தான் அது ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் அதோட அந்த மரத்தோட வேலை முடிஞ்சிடாது. யோசிச்சு பாருங்கள், மரத்துக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க, அது நல்லா அழகாக வளருது. ஆனால் எந்த கனியுமே நமக்கு தரலன்னா நமக்கு எவ்வளோ கோவம் வரும். அதே மாதிரி தான் அல்லாஹ் நம்மளை வந்து மரம் மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம அவனுக்கான இதை கொடுக்கணும். நம்ம அது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இயற்கையாக வர்றதை வந்து நான் செயற்கையாக கொண்டு வரணுன்ட்டு போகிறத விட்டுட்டு இயற்கையானதில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். ஸோ இதை வந்து இப்ராஹிம் நபியுடைய துவாக்கள்லேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் வந்து பெற்றோருக்காகவும் துவா கேட்கக்கூடியவராக இருந்தாங்க. இன்னும் வந்து நம்பிக்கை கொண்டோருக்கும் கேள்வி கணக்கு கேட்கப்படும் அந்த நாளில் மன்னிப்பை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இன்னும் இந்த மாதிரி அக்கிரமக்காரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அக்கிரமக்காரர்கள் யார்? இறைவனுக்கு நிகராக தன்னை நினச்சிக்கிட்டு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய ஒவ்வொருவரும் அக்கிரமக்காரர்கள் தான். ஸோ இவங்களுடைய செயலெல்லாம் எல்லாம் பார்க்காம இருக்கிறான்னு நீங்கள் நினச்சிக்க வேணாம். அவங்களெல்லாம் விட்டு வச்சுருக்கான் குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அந்த காலம் வந்துருச்சுன்னா அவங்களோட விழியெல்லாம் அவங்களுடைய கண்ணெல்லாம் மிளர்ச்சியில் போகும். இன்னும் அவங்க இந்த ஜாம்பி இதிலெல்லாம் எப்படி, நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும். தெரியலன்னாலும் ஜாம்பி இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக ஜாம்பி அப்போக்கலிப்ஸ் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு தெரியுதோ இல்லையோ, மற்ற இந்த காஃபிர்களுக்கு நல்லாவே தெரியுது. கியாமத்து நாளில் நம்மளுடைய நிலை கண்களை அப்படியே மேல் நிறுத்தி போய் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு ஒரு கான்ஷியஸே இல்லாமல் இதயங்கள் சூனியமாக இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் இருப்பாங்க. அந்த நாளில் அவங்களுக்கு வேதனை வரும். இன்னும் வந்து இந்த மக்கள் அக்கிரமக்காரர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்க. இன்னும் அந்த அக்கிரமக்காரர்கள் சொல்லுவாங்களாம் அந்த கியாமத்து நாளில், இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் வந்து நல்ல செயல்கள் செஞ்சுட்டோம், நாங்கள் வந்து இந்த குரானை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். இன்னும் இந்த குரானை கொண்டு வந்த தூதர்களையும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் அல்லாஹ் சொல்லிடுவான், ஃபைனல் டே வந்துருச்சுன்னா அவ்வளோதான், அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு அழிவு தான், நீங்கள் வந்து நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்லக்கூடியவனாக இருப்பான். ஸோ அந்த அக்கிரமக்காரர்கள் மற்றவங்களை தான் வந்து நம்ம வந்து அநீதம் செஞ்சோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. உண்மை என்னன்னா அவங்க தமக்கு தான் அநீதி இழைத்துக்கிறாங்க. இன்னும் வந்து அல்லாஹ் வந்து
நீங்கள் வாழ்கிற இந்த ஊர்கள்லையே உங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு நீங்கள் பார்க்கலையா? எவ்வளோ பேரை அழிச்சிருக்கோன்னு நீங்கள் பார்க்கலையா? இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறான். எஸ், நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஆனால் இதே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கோவிடில் எவ்வளோ இழப்புகள், அதுக்கப்புறம் வருஷம் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு டிசாஸ்டர்ஸ் ஏற்பட்டு எவ்வளோ இழப்புகள். இப்படிலாம் இறைவன் மாத்திரானே, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா? இந்த மக்கள் எவ்வளவோ சூழ்ச்சிகளை செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் விட சூழ்ச்சிக்காரன் இறைவன் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுறான். இந்த எல்லா சூழ்ச்சிக்கும் முறியடிக்கக்கூடிய அந்த சூட்சுமம் இறைவன் கிட்ட இருக்கு. நபியே, அல்லாஹ் தன்னுடைய தூதர்கள்ட்ட என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கானோ அந்த வாக்குறுதி மீறிடுவானோ அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்க வேணாம். அல்லாஹ் ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நன்மையானதாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் உண்டுன்னு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில இவ்வளோ பிரச்சனைகள். இந்த ஆயத்துக்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இக்கட்டான சூழல்கள்லாம் இறங்கப்பட்டது. ஏன்னா அவங்களுடைய ஹிஜ்ரத்துக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறங்கப்பட்டது. அந்த அளவுக்கு கொஞ்சம் நெருக்கடியான நேரத்தில். இப்போ அல்லாஹ்வுடைய வாக்குறுதி போயிடுமோ, நம்மளை அல்லாஹ் விட்டுருவானோன்னு நீங்கள் நினைக்க வேணாம். கண்டிப்பாக அல்லாஹ் பழி வாங்குவான். உங்களுக்கான நிலை நேரானதாக அமையும். ஸோ அந்த நாளில் இந்த பூமி வேறு பூமியாகவும் இந்த வானங்கள் வேறு வானங்களாகவும் மாற்றப்பட்டு அடக்கியாலும் இயங்க இறைவனாகிய அல்லாஹ்வின் முன்னாடி ஒளிவு மறைவின்றி எல்லாரும் சேருவாங்க. கியாமத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஸோ அந்த நாளை குறித்து நீங்கள் எச்சரிக்கை செஞ்சுட்டே இருங்க. இந்த குற்றவாளிகள் யாரெல்லாம் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செஞ்சாங்களோ அந்த குற்றவாளிகளுடைய கால்கள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க அதே மாதிரி அந்த குற்றவாளிகளுடைய ஆடைகள் தாரான ஆடை, அதாவது ஆல்ரெடி நரகத்தில் இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு சீல் உணவாக வழங்க போகுது, சங்கிலியால் கட்ட போகிறாங்க. பத்தாததுக்கு அவங்க ட்ரெஸ்ஸு கூட அந்த ரோடு போடக்கூடிய தாரால் அணிஞ்சிருப்பாங்களாம். முகங்கள் எல்லாம் அப்படியே ரொம்ப கொதிச்சு எழுமா. ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் என்ன செஞ்சானோ அதுக்கான கூலி கண்டிப்பாக வழங்கப்படும். ஸோ இதுதான் முக்கியம், செயல் தான் முக்கியம். நிச்சயம்